பகவத்கீதையில் 5வது சாப்டரில் 26வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். 6 தனித்தனி பண்புகளை போன ஸ்லோகங்களை வரைக்கும் அவர் சொல்லின்னு வந்தார். இந்த ஸ்லோகத்தில் அந்த 6 பண்புகளையும் சேர்த்து தெரிவிக்க போகிறார். ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம். காம குரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். காம குரோத வியுக்தானாம், காம குரோதங்கள் அற்றவர்களாய், யதீனாம் பிராகிருத விஷயங்களில் பற்றற்றவர்களாய், யதசேதசாம் மனத்தை ஆத்மாவிலேயே ஈடுபடுத்தியவர்களாய், விஜிதாத்மனாம் அதாவது மனதை வென்றவர்களான கர்மயோகிகளுக்கு என்ன பிரம்ம நிர்வாணம் ஆத்மானுபவ சுகம் அபிதோ வர்த்ததே அருகிலேயே உள்ளது அப்படின்னு சொல்கிறார். 6 பண்புகளோடு கர்மங்களை செய்யும் கர்மயோகிகளுக்கு என்ன கிடைக்கும்? பிரம்ம நிர்வாணம் ஆத்மா அனுபவ சுகங்கிறது எளிமையாக கிடைச்சிடுறது அப்படின்னு தெரிவிக்கிறார். இதில் என்னென்ன அடைமொழிகள் சொல்லப்பட்டுள்ளன? காம குரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாரு. முதல்ல என்னது? காமக்ரோதம் அற்றவர்களாய், எவனொருவன் மறுபடியும் மறுபடியும் முயற்சி செய்கிறவர்களாய், அதாவது உலக விஷயங்களில் பற்றை விட்டுவிட்டு ஆத்மாவிலேயே மனதை செலுத்தி பழகிறவர்களாய், மனதை கட்டுப்படுத்தப்பட்டவர்கள், தன் ஆத்மாவை ஜெயித்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கர்மயோகிகளுக்கு ஆத்மானுபவ சுகம் அருகிலேயே இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? எளிதாக அப்படியே ஆத்ம சாட்சாத்காரத்தை அடைந்து விடலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார்.